கிளைமேட் ஜில்லுன்னு இருக்கும்போது இந்த மாதிரி சூடாக பச்சி வடையெல்லாம் சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அதோட சட்னி இருந்துச்சுன்னா இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பச்சி வடை தான். டீ காஃபிலாம் வச்சு குடித்தோம்னா இன்னுமே நல்லாயிருக்கும். டீயோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பச்சி வடையோடு முடிச்சாச்சு. இப்போ பச்சி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 1 கப் அளவு நான் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரிக்கு நான் தனி மிளகாத்தூள் வந்து எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுங்க. கட்டி இல்லாமல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பதத்தில் வந்து மாவு இருக்கணும். அதுக்கப்புறம் வாழைக்காவை வந்து ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சூடான எண்ணெயில் பொரித்து எடுத்திங்கன்னா வச்சி ரெடி. மீதம் இருந்த மாவில் வந்து நாங்கள் வெங்காயம் நறுக்கி போட்டு வெங்காய வடையாக சுட்டு எடுத்துக்கிட்டோம். அதே மாவில் ஒரு பெரிய வெங்காயமாக நறுக்கி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே சூடான எண்ணெயில் வந்து போட்டு எடுத்தோம்னா வெங்காய வடையும் ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.